பெரியவா இவ்வளவு பெரிய மகா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல தேனம்பாக்கன்னு ஒரு சின்ன அமைதியான கிராமத்துல ஏன் தங்கினாருன்னு நீங்க என்னக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. பெரிய காஞ்சிபுரம் மடம் இருக்கு, சின்ன காஞ்சிபுரத்துல ஒரு சின்ன மடம் இருக்கு. ஆனா பெரியவா இந்த கிட்டத்தட்ட மறக்கப்பட்ட கிராமத்தை தேர்ந்தெடுத்தார். ஏன்? ஒரு கல்லூரி மாணவர் நம்மள மாதிரி ஒருத்தர் பெரியவாக்கிட்ட அதே கேள்வியை கேட்க தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டார். அமைதியான சூழல்ல பெரிய சூட்டம் எதுவும் இல்லாம் அவர் கேட்டார், பெரியவா ஏன் இங்கேயே இருக்கீங்க? ஏன் ஒரு பரபரப்பான நகரத்துல அல்லது ஒரு பிரபலமான கோவில்ல இருக்க சுடாதே? பெரியவா ஒரு மென்மையா புன்னகையோட பதில சொன்னார், இந்த கேள்வியை கேட்க நிறைய பேர் விரும்புறாங்க, ஆனா உனக்கு மட்டும்தான் தைரியம் இருந்துச்சு. அவர் வைக்கினார், சன்னியாச்சிகள் என்ன போல சத்தம் பரபரப்பு இல்லாத ஒரு அமைதியான இடத்தையே விரும்புவாங்க. காஞ்சிபுரம் மாதிரி பெரிய நகரங்க எப்பவும் சத்தமா இருக்கும், மக்க வாகனங்க தொடுதிச்சியான குழப்பம். இங்க அமைதியா இருக்கு, எந்த தொந்தரவும் இல்லை. ஆழ்ந்த தியானத்திற்கோ தொடர்ச்சியான ஜபத்துக்கும் இது சரியான இடம். அவர் தொடர்ந்தார், நான் விஷ்ணு காஞ்சியில சிவ காஞ்சியில தங்கியிருக்கேன், ஆனா இந்த இடம் தேனம்பாக்கம் பிரம்ம காஞ்சி. இங்கதான் பிரம்மா யாகம் செஞ்சார். இங்க இருக்க மூலவர் பிரம்மபுரீஸ்வர், அப்புறம் ஒரு தனித்துவமான கணபதி சோம கணபதி இங்கேயே இருக்கார். அப்புறம் பெரியவா கேட்டார், சோமாஸ்கந்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மாணவர் தலையசைச்சார். பார்வதிக்கும் சிவனுக்கும் நடுவுல குழந்தையா இருக்கேட் சுப்பிரமணியர் உருவத்தை நினைச்சுக்கிட்டு பெரியவா சொன்னார், இங்க பார்வதிக்கும் பரமேஸ்வருக்கும் நடுவுல குழந்தை கணபதி இருக்கார். ஆதிசங்கரம் இங்க தங்கி இருக்கார்னு ஐதீகம். கோவிலுக்கு பக்கத்துல ஒரு அமைதியான குளம் இருக்கு. அப்புறம் இங்க இருக்க அமைதி ஆன்மீக பயிற்சிக்கு ரொம்பவே நல்லது. அதனாலதான் நான் இங்க தங்கினேன். இது அந்த மாணவனுக்கு மட்டும் சொன்ன பதில் இல்லை, அமைதியா யோசிச்ச ஒவ்வொரு பக்தருக்கும் இது ஒரு பதிலா இருந்துச்சு. பிரம்ம காஞ்சியோட கதைகள், சோம கணபதியோட தனித்துவம், அப்புறம் கோவிலோட அமைதியான சக்தி, இதெல்லாம் பெரியவாளோட ஆசீர்வாதத்தை விரும்புறவங்களுக்கு ஒரு பொக்கிஷம். இன்னைக்கும் பெரியவாளோட அறை அங்கேயே இருக்கு. பழமையான கோவிலுக்கு பக்கத்துல ஒரு வேத பாடசாலை நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கிற அமைதி இன்னும் அப்படியே இருக்கு.